சரி. இப்ப இதுல ஒவ்வொரு செலக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தடாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லா விதமான செலக்ஷன்லயும் ஒரே மாதிரி நமக்கு இருக்குமா அப்படின்னா வந்து நமக்கு அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மாஸ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடியது பெரும்பாலும் எந்த வகையான இது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா நீங்க நினைப்பு வச்சுக்க வேண்டியது மாஸ் செலக்ஷன், அதுக்கப்புறம் பியூர் லைட் செலக்ஷன், இதை மட்டும் மெயினா நினைப்பு வச்சுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மாஸ் செலக்ஷன். மாஸ் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுல பொதுவா யூஸ் பண்ணக்கூடியது செல் பாலினேஷன். மாஸ் செலக்ஷன்ல நம்ம பொதுவா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் தான் யூஸ் பண்றோம். நான் என்ன சொன்னேன், பல ஊர்ல இருந்து கொண்டு வந்து இது ஒரு இடம். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லை கொண்டு வந்து கொட்டாங்க. சரி, இப்ப நெல்லை கொட்டும் பொழுது இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா கலந்து ஒரு இதுல இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கல்டிவேட் பண்றோம். கல்டிவேட் பண்ணும் பொழுது இதுல எது வளமானதை கொடுக்குதோ அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தன் மகரந்த சேர்க்கை அடைய வைக்க போறோம். ஸோ இதுல வந்து நமக்கு செல் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? அப்ப தேவையில்லாத இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில பீசஸ் எல்லாம் வந்து குட்டை ரகமா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறோம். சரிங்களா? அப்ப எலிமினேட்டிங் டு த அன்டிசைரபிள் கேரக்டர் அப்படிங்கிறத வந்து நாம இது பண்ணிடுறோம். சரி, இதுல பொறுத்த வரைக்கும் மாஸ் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை பயன்படுத்துறோம். இதோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு 7 to 8 ஜெனரேஷனாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடைய ப்ராப்பரான ஸ்டெப் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து நடக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல நாம இது பண்றோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய பண்புகள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா பீனோடைபிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அப்படிதான் தெரியும் ஒரு பீனோடைபிக்லாம் பிளான்ட் பீசஸ் வந்து எப்படி இருக்கு, லார்ஜா இருக்கா, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அதே மாதிரி எவ்வளோ ஈல்டிங்க கொடுக்குது, அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து 2வது வருஷத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடியதுல வந்து நமக்கு செலக்ட் பண்ணதுல எது வந்து நமக்கு பெஸ்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதே மாதிரி 3வது வருஷத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அடுத்த ஒரு பீசஸ் சூஸ் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எந்தெந்த லொகேஷன்ல நல்லா வளருது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம், அதாவது எவாலுவேஷன் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செஞ்சுட்டு போவோம். கடைசியா 7வது ஜெனரேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூட்டபிள் கல்டிவேட்டடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வருவோம். சரிங்களா? இல்ல பரவாயில்ல இந்த பீசஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கல்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம எப்ப வரோம், 7வது ஜெனரேஷன்ல தான் வரோம். அன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா இதுல வர்றது கிடையாது. சரிங்களா? அதை நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ இதுல மாஸ் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதன் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா இம்ப்ரூவிங் டு த லோக்கல் வெரைட்டிஸ். இன்டர்நேஷனல் கிடையாது, லோக்கல் வெரைட்டிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்றது தான் இதோட முக்கியமான கான்செப்ட். இப்போ மாஸ் செலக்ஷனாலே லோக்கல் வெரைட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா பியூரிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், பயிரிடுறோம். சரிங்களா? எவ்வளவோ பீசஸ் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகத்தை மட்டும்தான் இதுல நம்ம வந்து பயன்படுத்துறோம். மற்றதை என்ன பண்றது இல்லை அப்படின்னா இதை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா குட் ரிசல்ட், நோய் எதிர்ப்பு தன்மையும் இருக்கணும், அதே மாதிரி அதிகமான ஈல்டிங்கும் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு வெரைட்டி. சரிங்களா? சரி, இதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. முக்கியமான வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரை உங்களால கண்டிப்பா எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்காது. ஏன்னா இது நமக்கு ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து செல்ஃப் பாலினேஷன் பிளான்ட்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ நமக்கு ஹோமோசைக்கஸ் கேரக்டர் மட்டும்தான் கிடைக்குமா தவிர்த்து ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே நம்மளால இதை பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்டான கேரக்டர் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் வந்து நமக்கு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான
ஒரு டிமெரிட்ஸ் மாஸ் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும். பாருங்க இந்த மாதிரி கல்டிவேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னா எத்தனாவது ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா எடுத்துக்குவாங்கன்னா 7வது ஜெனரேஷன்ல என்ன பண்ணுவாங்க, டோட்டல் பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிரிடுறதுக்காக வந்து 7வது தலைமுறையில் இருக்கக்கூடியதா கொடுக்குறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கிட்டத்தட்ட 200ல இருந்து 2000 பிளான்ஸ் வரைக்கும் என்ன பண்றாங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? எடுத்துக்குள்ள கொண்டே ஒரு இதுல கொட்டும் போது அதோட கேரக்டர் எதுவுமே நமக்கு தெரியாது. எது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும், எது வந்து நல்லா இது பண்ணும், அந்த கேரக்டர் எதுவுமே நமக்கு என்ன ஆகாதுன்னா தெரியாது. ஸோ அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், பெஸ்டான ஒன்றை வந்து நம்ம சூஸ் பண்றோம். சரி, அடுத்த மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் லைன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அப்படி பார்த்துக்கங்க. மெரிட்ஸோடைய கேரக்டர் நான் அதே மாதிரி டிமெரிட்ஸோட கேரக்டர் கொடுத்தாப்பே. இதுல டிமெரிட்ஸ் வந்து பேஸ் பண்ணி நமக்கு கேட்கலாம். இதுல முக்கியமா வந்து மெரிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிக்கஸ்ட் மெத்தட் இது ஒண்ணு. சரிங்களா? இதுல வந்து நமக்கு எந்த ஒரு சயின்டிபிக் நாலேஜும் வந்து நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி நியூலி ப்ரொடியூஸ்ட் வெரைட்டி நீட் நாட் பி டெஸ்டட். புதுசா வந்து பாத்தீங்கன்னா எதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது நமக்கு கிடையாது. இதுல நமக்கு அதாவது டிமெரிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு பீனோடைபிக் கேரக்டர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா இதுல தெளிவா நமக்கு தெரியும். சரிங்களா? அதாவது ஒன்லி டு த கிராஸ் பாலினேட்டட் கிராப். நியூ வெரைட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா the produce is always heterozygous. இப்ப இந்த இடத்துல heterozygous கேரக்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் ஒரே மாதிரியான பீசஸ் தான் திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஹோமோசைக்கஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து நமக்கு டெவலப் ஆகுது. அடுத்தது நமக்கு பியூர் லைன் செலக்ஷன். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா பியூர் லைன் செலக்ஷன். இதை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க. WL ஜோஹான்சன் அப்படிங்கிறவர் தான் இது முத இந்த தூய கால்வழி தேர்வு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. தூய கால்வழி தேர்வு. தூய கால்வழி தேர்வு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா நமக்கு வந்து ஜோஹான்சன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ப்ரோஜெனிக் ஆஃப் த சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்டைன்ட் பை த செல்பிங். சரிங்களா? இதுல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு தான். ஸோ இதுல உருவாகக்கூடிய வெரைட்டி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோசைக்கஸ் கேரக்டரா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இதுல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹோமோசைக்கஸ் தான். ஏன்னா இதுல நடக்கக்கூடியது செல்ஃப் பாலினேஷனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலோவ் பண்ணுவோம். இதுல நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நாம இதுல அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இதுல வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தாவரம், அந்த தாவரத்தை திரும்ப 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 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் பண்ணுவோம். இதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய வெரைட்டி ஒரே மாதிரியான ஜெனட்டிக் கேரக்டர் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து வெளியிடும். சரிங்களா? இது வந்து நமக்கு வேறுபட்ட மரபு பண்புகள் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த செலக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா இது கேட்பாங்க ஹெட் டு ரோ செலக்ஷன். இதை என்ன பண்ணீங்க, இது நமக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நம்ம இதுல கேட்கல, வேற ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஹெட் டு ரோ செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறைக்கு பேரு தான் பியூர் லைன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்தது இது மோஸ்ட்லி வந்து செல்ஃப் பாலினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல் பொறுத்த வரைக்கும் இதுலயும் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்றோம், ஒரு 7 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் பாலினேட்டர் ப்ராசஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகம் அதை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிராஸ் பண்ணிட்டு 7வது தலைமுறையில வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சூஸ் பண்ணி இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நாம வந்துடுறோம். அடுத்தது இல்ல இதுல வந்து ஒரே மாதிரி தான். ஆனா இது என்ன அப்படின்னா உங்களுக்கு பியூர் லைன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும்
என்ன பீசஸ்னே நமக்கு தெரியாது. ஆனா பியூர் லைன் செலெக்ஷன் என்ன பண்றோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகம், சரிங்களா? அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகத்துல தான் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செய்வோம், சரிங்களா? அந்த ரகத்துல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம கல்டிவேட் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் அதை வேணா எழுதிக்கங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் pure line selection and mass selection அப்படின்னு எழுதிக்கங்க. pure line selection and mass selection. ஒரு கட்டம் போட்டீங்களா? இந்த மாதிரி கட்டம் போட்டுங்க. இந்த கேப்ல இந்த மாதிரி கட்டம் போட்டுங்க. கட்டம் போட்டுட்டு நான் சொல்றது அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. இங்க வந்து பியூர் லைன் செலெக்ஷன், இங்க மாஸ் செலெக்ஷன். இங்க பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிளான்ட், பியூர் லைன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஒற்றை தாவரம். இதை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பிளான்ட், மல்டிபிள் பிளான்ட். அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் பியூர் லைன் செலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹோமோசைகஸ் கேரக்டர் மட்டும்தான் உருவாகும். ஆனா இதுல வந்து ஹெட்டிரோசைகஸ் கேரக்டர் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் ஹெட்டிரோசைகஸ் கேரக்டர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல உருவாகக்கூடிய தாவரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும். இதுல பொறுத்த வரைக்கும் உருவாகக்கூடிய தாவரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மா இருக்கும். இது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். அதே மாதிரி அடாப்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடாப்ட் ஆகும், சரிங்களா? அடாப்ட் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா நமக்கு அடாப்ட் ஆகும். பிராடு எந்த இடத்துல வேணா என்ன பண்ணும் அப்படின்னா அடாப்ட் ஆகும். ஜெனடிக் வேரியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன்ல ரொம்ப லோ. ஆனா மாஸ் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஜெனடிக் வேரியேஷன் சொல்லக்கூடியது ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எழுதிக்கங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வேரியேஷன். எழுதிட்டீங்களா? வேற ஏதாவது ஒண்ணு எழுதுனுங்களா? மாஸ் செலெக்ஷன் அந்த பியூர் லைன் செலெக்ஷன் பேஸ் பண்ணி அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன். பியூர் லைன் செலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர், ஆமா, குறிப்பிட்ட பகுதியில தான் அது அடாப்ட் ஆகும். மாஸ் செலெக்ஷன் தான் பிராடு. ஏன்னா நம்ம இது நிறைய ரகத்துல இருந்து அதுல எது வளமானதோ அதான் நம்ம என்ன பண்றோம்னா சூஸ் பண்றோம். ஓகேங்களா? செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே பியூர் லைன் செலெக்ஷன் தான். அதுல எந்த ஒரு இதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோனல் செலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோனல் செலெக்ஷன். மிஸ் சொல்லுங்க. இல்ல செல்ஃப் பாலினேஷன் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வரும். ஆனா நம்ம ஒரு சில நேரத்தை எதுலைங்க மாஸ் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுல கிராஸ் பாலினேஷன் வருதுங்களா?
இந்த டயக்ராம் இல்லைங்களா 17ங்களா? ஓகே. இதுல நம்ம வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராஸும் பண்றோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல செல்ஃப் கிளாஸ் ஆமா ஆமா ஆமா. அப்ப இதுல பாருங்க இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்க, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இங்க வருது. இதை நான் சொல்லாம விட்டுட்டேன். ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இங்க வருது. இதை நோ பண்ணி வச்சுங்க. இதுல வந்து நமக்கு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது இதை நோ பண்ணுவீங்க. மிஸ் சொல்லுங்க. மிஸ் சொல்லுங்க மிஸ். மிஸ் சொல்லுங்க மிஸ். கேக்கு சொல்லுங்க. என்னங்க மிஸ் சொல்லியிருக்கேன்? ஆமா சார். அதுல செல்ஃப் பாலினேஷன் தானே வருது. அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. பியூர் லைன் வரைக்கும் செல்ஃப் தான். ஆனா இங்க கிராஸ் பாலினேஷன் வரதுக்கான வாய்ப்பு மாஸ் செலக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஏன்னா எடுத்துக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எதை ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா கிராஸ் பாலினேட்டட் ப்ராசஸ் பிசிசியை அவங்க கிராஸ் பண்ற அதாவது யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா ஹெட்ரோசைகஸ் ஸ்பீசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஃபரன்சியேஷன்ல பார்த்து வச்சுக்கோங்க, ரெண்டுக்குள்ள வந்து எது எது டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செல்ஃப் பாலினேஷனுங்கிற வார்த்தை வந்து இங்க போடாதீங்க. செல்ஃப் பாலினேஷன்ங்கிற வார்த்தை வந்து பியூர் லைன் செலக்ஷனுக்கு மட்டும் போடுங்க. ஓகேங்களா? பியூர் லைன் செலக்ஷனுக்கு மட்டும் செல்ஃப் பாலினேஷன் யூஸ் பண்ணுங்க. மாஸ் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் கிராஸ் பாலினேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது இந்த மெரிட்ஸ் பாருங்க. மெயினா என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நமக்கு செல்ஃப் பாலினேஷன் இருக்கிறதுனால பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரியமிக்க ரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுது. சரிங்களா? அப்ப யூனிஃபார்மா வந்து ஒரே மாதிரியான பீசிஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடியதுல வந்து நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட தாவரங்களா இருக்கலாம். அதே மாதிரி கலர், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், வெரைட்டி எல்லாமே என்ன பண்ண போகுதுன்னா ஒரே மாதிரி தான் நமக்கு இதாகக்கூடியது. சரிங்களா? இதுல நம்ம என்ன டெஸ்ட் செய்யல அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் நாம இதுல எதையுமே வந்து நாம செய்யல. என்ன டெஸ்ட் செய்யல அப்படின்னா ப்ரோஜெனிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நாம எதையுமே செய்யவில்லை. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மரபு ரீதியான எந்த ஒரு டெஸ்ட்டுமே நம்ம இதுல வந்து செய்ய கிடையாது. சரிங்களா? அதனால போச்சுங்க. அடுத்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல பொதுவா பொறுத்த வரைக்கும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க டிமெரிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வெரி லென்த்தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து நியூ கேரக்டர், நியூ ஜெனோடைப் cannot be introduced. புதுசா எந்த ஒரு கேரக்டருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அறிமுகப்படுத்துறது கிடையாது. சரிங்களா? ஏற்கனவே இருக்கிறது என்னவோ அது மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருது. ஸோ ஹோமோசைக்கஸ் கேரக்டர் மட்டும்தான் கிடைக்கும். ஹெட்ரோசைக்கஸ் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எங்கேயுமே கிடைக்கிறதே கிடையாது. அப்ப ஹோமோசைக்கஸ் கேரக்டர் மட்டும்தான் இங்க என்ன பண்ணும் அப்படின்னா வரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹோமோசைக்கஸ் மே பி ரிசல்ட் லோ ஈல்ட் அண்ட் தர் அன்டிசைரபிள் கேரக்டர். ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளான்ட்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பண்புகளா இருந்தா அது நமக்கு திரும்ப திரும்ப வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? டியூ டு த ஹை டிகிரி ஹோமோசைக்கஸ் வேரியேஷன் அமாங் த வெரைட்டி ஆர் ஆல்சோ லிமிட்டெட். சரிங்களா? அப்ப ஹோமோசைக்கஸ் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அதுல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வேரியேஷன் வேறுபாடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல உருவாகக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டடா தான் இருக்கும். சரிங்களா? வேறுபாடுகள் மற்றும் அதுல உருவாகக்கூடிய ரகங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவானதா தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்டல் ஃபீல்டுல மட்டும்தான் அடாப்ட் ஆகும். எல்லா வகையான என்விரான்மெண்டல் ஃபீல்டுல
என்விரான்மெண்ட்லயும் அடாப்ட் ஆகாது. ஆனா மாஸ் செலக்ஷனா இருந்தா எல்லா வகையான என்விரான்மெண்ட்லயும் அடாப்ட் ஆகும். பியூர் லைன் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இதுல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடாப்ட் ஆக முடியும். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோ. கிட்டத்தட்ட இதுவும் நமக்கு வந்து செலக்ஷனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? பியூர் லைன் செலக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னங்க? பியூர் லைன் செலக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னங்க? ஹெட்ரோ செலக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹெட்ரோ செலக்ஷன் நோ பண்ணிக்கங்க. அதர் நேம் அப்படின்னு போட்டுக்கங்க. அதே மாதிரி மாஸ் செலக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. மாஸ் செலக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பீனோடைபிக் செலக்ஷன். மாஸ் செலக்ஷனுக்கு இன்னொரு பேரு பீனோடைபிக் செலக்ஷன். இங்க நோட் பண்ணிக்கங்க. பீனோடைபிக் செலக்ஷன். மாஸ் செலக்ஷனுக்கு இன்னொரு பேரு பீனோடைபிக் செலக்ஷன். அடுத்தது பியூர் லைன் செலக்ஷன் இன்னொரு பேர் தான் நம்ம என்ன பார்த்தோம், ஹெட்ரோ செலக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? வேற ஏதாவது நமக்கு வந்து பியூர் லைன் செலக்ஷனுக்கு அதர் நேம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வேற என்ன பேர் இருக்கு? அதர் நேம்னு போட்டோம்னா வேற எதான் இன்பிரிட் செலக்ஷன், இண்டிவிஜுவல் பிளான் செலக்ஷன் கொடுக்குறாங்க. பியூர் லைன் செலக்ஷனுக்கு என்ன பேர், இன்னொரு பேர் கொடுக்குறாங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இண்டிவிஜுவல் பிளான் செலக்ஷன். இண்டிவிஜுவல் பிளான் செலக்ஷன் அப்படிங்கிற பேரை என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. முத பியூர் லைன் செலக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருங்க? ஜோஹான்சன். இவருடைய முழு பேர் எழுதிக்கங்க. வில்கம் ஜோஹான்சன். வில்கம் ஜோஹான்சன் அப்படிங்கறது அவரோட முழு பேர். சரிங்களா? இது நினைப்பு வச்சுக்கங்க. தூய வழி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செலக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா தூய வழி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததுல கேட்கக்கூடியது மாஸ் செலக்ஷனுக்கு பியூர் லைன் செலக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின், இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஏதோ இந்த இத மூட் பண்ணுங்க பார்க்கலாம், சவுண்ட் கேக்குது. வேற ஏதாவது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கா? சரி, ரைட், அடுத்துக்கு போயிடலாம். அடுத்தது பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் அப்படின்னா குளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த செலக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா குளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. குளோனல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்ப இது வந்து நமக்கு மரபு ரீதியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில தாவரங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப தேர்ந்தெடுக்கும் போது இந்த தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பண்புகள் இதுல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையா இருக்கலாம், அதிக மகசூலை கொடுக்கக்கூடியதா நமக்கு இருக்கலாம். சரிங்களா? இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ஒற்றை தாவரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இதுல குளோனல் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் பயன்படுத்தக்கூடிய தாவரம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ட். ஒரே ஒரு சிங்கிள் பிளான்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். ஸோ இதுல நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். என்ன கொண்டு வரும், தலைவலி உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு பகுதியை வெட்டுறது ஒட்டுறது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, திசு வளர்ப்பு முறை. நான்
பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னா திசு வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ யூஸ் பண்ணும் பொழுது இதுல இருந்து கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்க எடுத்து கலப்பினம் செய்யக்கூடிய தாவரம் ஒரு பெண் தாவரமா இருந்தா அதுல கிடைக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கான பண்பு என்னவோ அது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஆண் தாவரமா இருந்தா ஆணுக்கான பண்புகள் என்னவோ அது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் கிடைக்கும். ஸோ இந்த செலக்ஷன் பண்றது எது அப்படின்னா டிசைரபிள் க்ளோன். நமக்கு எந்த பண்பு வேணுமோ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். க்ளோன் ஃபார் மிக்ஸ்டு பாப்புலேஷன் இன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இஸ் கால்ட் த க்ளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகத்தோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து பயோடெக்னாலஜிக்கல் முறையில வந்து நாம இந்த தேவையான பண்பை கொண்டு போயிட்டு ஒரு தாவரத்துக்கு உள்ள புகுத்துறோம். புகுத்தும் போது நமக்கு என்ன பண்ணோம் இதுல வந்து டிஃப்ரெண்டான கேரக்டர் வந்து உருவாகலாம். அந்த மாதிரி உருவாகிறத நமக்கு சுகர் கேன், பனானா, பொட்டேட்டோ, சிட்ரஸ், மேங்கோ, கிரேப், சுகர் இந்த மாதிரிலாம் நம்ம தயாரிக்கிறது சீட்லெஸ் மேங்கோ அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த சீட்லெஸ் மேங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மேங்கோ உருவாகிறதுக்கான ஜெனட்டிக் கேரக்டர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சீட்லெஸ் கிரேப்ஸ், அப்புறம் சீட்லெஸ் லெமன் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா எந்த கேரக்டர் வந்து நமக்கு சீடை ப்ரொடியூஸ் பண்ணதோ அந்த கேரக்டரை வந்து நமக்கு இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இதனால நமக்கு என்ன யூசஸ் அப்படின்னா நமக்கு என்ன பண்புகள் தேவையோ அதை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க கொண்டு வர முடியும். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து இதோட முக்கியமான கான்செப்ட். சரி, இதுல உருவாகக்கூடிய பீசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஏசெக்சுவல் ப்ராபகேட்டட். இது எதுவுமே செக்சுவல் கேரக்டர் கிடையாது. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஹோமோசைக்கஸ் கேரக்டரும் கிடைக்கலாம், ஹெட்ரோசைக்கஸ் கேரக்டரும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம உருவாக்க முடியும். ரெண்டையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதை உருவாக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம உருவாக்கக்கூடிய தாவரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீனோடைபிக்லாம் நமக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டியூ டு தி என்விரான்மெண்டல் எஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனட்டிக்கலா நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளேஸ்ல அடாப்ட் ஆகிற மாதிரி நம்மளால கொண்டு வர முடியும். அப்ப எந்த பகுதியில வேணா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த தாவரங்களை வந்து வளர்த்த முடியும். ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தாவரங்கள் வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்கலா வேரியேஷன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தாவரம் ஒரே மாதிரியான தாவரத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். ஸோ அதுல வந்து டிஃப்ரெண்டான கேரக்டர் வந்து நமக்கு கிடைக்குமா, ஜீனோடைபிக் கேரக்டர் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. ஆல் த பிளான்ஸ் ஆஃப் க்ளோன் ஆர் சிமிலர் பீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல வேரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கவே முடியாது. சரிங்களா? நீங்க எந்த பிளான்ட் எடுத்து க்ளோன் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதோட பீனோடைபிக், அதாவது பீனோடைபிக்னா மார்பாலஜிக்கல் கேரக்டர், அதோட ஜீனோடைபிக் அது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது பெரும்பாலும் எந்த மாதிரி இதுல இருந்து செய்வாங்கன்னா பியூர் லைன் செலக்ஷன் தாவரத்துல இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பியூர் லைன் செலக்ஷன் மெத்தடையை நமக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த ரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை, அதே மாதிரி அதிக மகசூல், இந்த மாதிரி எல்லா வகையான கேரக்டரும் இருக்கும். ஸோ இது பெஸ்ட். அதில் தான் நமக்கு என்ன பண்றாங்க நமக்கு வந்து இந்த குளோனல் செலக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கே வருவாங்க. சரி, எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோனல் செலக்ஷன் மூலமா கிடைக்கக்கூடிய வெரைட்டி எல்லாமே மோர் ஸ்டேபிள், வளமானது. சரிங்களா? அதே மாதிரி நோ செக்ரிகேஷன், வேரியேஷன் டு நாட் ஈஸிலி அப்பியர். ஒரு வித்தியாசமான வேற ஒரு கேரக்டர் நமக்கு என்ன பண்ணது அப்படின்னா வெளிப்படுத்தாது. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிரான்ச்சஸ் எதையுமே உருவாக்காது, வேறுபட்ட பண்புகளை எதையுமே இது உருவாக்காது. அப்ப ஈவன் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் கல்டிவேஷன், நீங்க தொடர்ந்து பல வருஷம் நீங்க கல்டிவேட் பண்ணாலும் கூட இதோட ஜெனட்டிக் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பீனோடைபிக் கேரக்டர் எதுவுமே எந்த மாற்றமும் நமக்கு இருக்காது. சரிங்களா? அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா இந்த ஒரு ஹைபிரிட் விகர் கேரக்டரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் ப்ரிசர்வ் பண்றது தொடர்ந்து பல வருஷத்துக்கு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றாங்க பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து ஹைபிரிடைசேஷன் வெரைட்டியா இருக்கக்கூடியதான் பயன்படுத்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் கேபிட்டல் டீன்னு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டேன், ஸ்மால் டீன்னு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டேன்.
இதுல இருந்து ஒரு கேபிட்டல் டி, இதுல இருந்து ஸ்மால் டி, இது ரெண்டையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி என்ன பண்றேன், ஒரு ஹெட்ரோசைகஸ் கேரக்டர் வந்து நம்ம உருவாக்கிட்டேன் அப்படின்னா இந்த வெரைட்டிக்கு பேர் தான் ஹைபிரிட் வெரைட்டி. இந்த ஹைபிரிட் வெரைட்டி தான் நான் தொடர்ந்து என்ன பண்ண போறேன், குளோனல் செலக்ஷனுக்கு நான் உட்படுத்த போறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக நமக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது வந்து பியூர் லைன் செலெக்ஷன். ஸோ பியூர் லைன் செலெக்ஷன்ல இருக்கக்கூடிய தாவரத்தை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா குளோனல் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ பியூர் லைன் செலெக்ஷன் குளோனல் செலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? பியூர் லைன் செலெக்ஷனுக்கும் குளோனல் செலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா பியூர் லைன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த தாவரத்தை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், செல் பாலினேஷனுக்கு உட்படுத்துவோம். ஆனா குளோனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட ஏதாவது ஒரு பார்ட்டை வச்சு நம்மளால செய்ய முடியும். ஸ்டெம்னா ஸ்டெம், லீஃப், ரூட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் நம்ம வந்து ஈஸியா அதை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். அதை நான் அப்புறமா கடைசியா வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கங்க. சரி, இதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் என்னன்னா ஹைபிரிடைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது முத கொல்யூட்டர் அப்படிங்கிறது தான் கொண்டு வருவார். ஹைபிரிடைசேஷன் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து முதல்ல கொண்டு வந்தார் அப்படின்னா கொல்யூட்டர். அதாவது ஹைபிரிட் வெரைட்டிங்கிறது வந்து ஹை ஈல்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தோட டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய தாவரம் ரெண்டையும் ஒன்னோட ஒன்று என்ன பண்றாரு அப்படின்னா மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணி கொண்டு வர வெரைட்டி தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்து எழுதிக்கங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் குளோனல் செலெக்ஷன் அண்ட் பியூர் லைன் செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, எங்க எழுதிக்கிறீங்க, ஏதாவது கேப் இருக்கு? சரி, இந்த ஒரு சின்ன கேப் இருக்கு, இந்த கேப்ல சொல்ற அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பியூர் லைன் செலெக்ஷனுக்கு எழுதிக்கங்க. இங்க வந்து குளோனல் செலெக்ஷன். பியூர் லைன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு செல் பாலினேஷன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசெக்சுவல். ஆக்சுவலா இது வந்து நமக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், தலைவலி உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹோமோசைகஸ் கேரக்டர் நமக்கு தெரியும். இதுல உருவாகக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா ஹோமோசைகஸ். இதுல நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஜெனட்டிக்லாம் நம்மளால வந்து இந்த பிளான்ட்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஜெனட்டிக்கலி இது வந்து ஐடென்டிஃபிகேஷன். அதே மாதிரி குளோனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜெனட்டிக்லாம் நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து நமக்கு ஜெனட்டிக் வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பியூரா தான் இருக்கும். பியூர் லைன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக்கல் வேரியேஷன் சொல்லக்கூடியது ரொம்ப பியூரா இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு நோ ஜெனட்டிக் வேரியேஷன். குளோனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் இங்க பார்க்கலாம். ஆனா குளோனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஜெனட்டிக் வேரியேஷனுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க எந்த தாவரத்தை எடுத்துக்கிறீங்களோ அதே தான் அப்படியே உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அதனால வந்து வேற எதையுமே வித்தியாசமா பார்க்க முடியாது. ஸோ இங்க என்ன கிடையாது, நமக்கு குளோனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். எந்த ஒரு இதையுமே உங்களால மாற்றத்தையுமே பார்க்க முடியாது. இங்க கூட பியூர் லைன் செலெக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனா அங்க வந்து நமக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால குளோனல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான நமக்கு கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி இதுக்கு வேற பேர் என்னன்னு கேட்கலாம்.
குளோனல் செலெக்ஷனுக்கு அனதர் நேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. வெஜிடேட்டிவ் செலெக்ஷன் அல்லது ஏசெக்சுவல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெஜிடேட்டிவ் செலெக்ஷன் அல்லது ஏசெக்சுவல் செலெக்ஷன், இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோனல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுல ஏதாவது வேரியேஷன் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டிருக்காங்க. ஆனா இங்க எங்கேயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்காது. குளோனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெனட்டிக்கலா எந்த ஒரு வேரியேஷனுமே இங்க இல்லை. இருக்கிறது என்னவோ அது மட்டும்தான் இருக்கு. அதாவது நீங்க எந்த தாவரத்தை எடுத்து குளோனல் பண்றீங்களோ அந்த தாவரத்துடைய பண்புகள் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கிடைக்குது. வேற எதுவுமே நமக்கு என்ன பண்றது இல்லை அப்படின்னா கிடைக்கிறது இல்லை. சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க. குளோனல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா தமிழ் எழுதிக்கங்க. அப்படியே ஒரே மரபணு வகையை கொண்ட ஒரு மூதாதையர் தாவரத்திலிருந்து கண்டறியக்கூடிய தனித்தாவரங்களின் குழு ஒரே மரபணு வகையை கொண்ட ஒரு மூதாதையர் தாவரத்திலிருந்து கண்டறியக்கூடிய தனித்தாவரங்களின் குழு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோனல் செலெக்ஷன். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற வெரைட்டிக்கு போறாங்க. ஹைபிரிட்னால என்ன சொல்லிட்டோம் உங்களுக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் மெத்தட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான பண்பை வந்து நாம ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு தாவரம், அதே மாதிரி ஒரு அதிகமான வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தாவரம், அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்றோம். சரிங்களா? மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உருவாக்கக்கூடிய அந்த இதுக்கு பேரு தான் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது ஹைபிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது வந்து நமக்கு பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா பொதுவா நம்ம வந்து இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எக்கனாமிக்கலா நமக்கு வந்து அதிகப்படியான ஈல்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கான்செப்டே நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ நமக்கு ஈல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஈல்டிங் அதிகமாக கொடுக்கணும், அந்த என்வரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன் ஆகணும். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விதத்திலையுமே நல்ல ஒரு வளமான தாவரங்களா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெஸ்டான வெரைட்டியை வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஹைபிரிடைசேஷன் பொறுத்த வரைக்கும் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கொலிட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப ஹைபிரிடைசேஷன் கிராசிங் ஆஃப் 2 or more type of the plant bringing to their treat together in progenic. தாவரங்களுடைய புறத்தோற்ற பண்புகள் அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிராஸ் பண்றோம். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தாவரங்களை வந்து நாம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அல்லது பண்புகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஸோ இதுல வந்து ஜெனட்டிக் ஹெரிட்டபிள் வேரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 அல்லது அதற்கு மேற்பட்டு கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காணப்படலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன் 2 கேரக்டர் எடுத்திருக்கிறேன். ஒன்னு இன்னும் அதிகமான ஈல்டிங்கை கொடுக்கக்கூடியது, இன்னொன்னு நோய் எதிர்ப்பு தன்மை. நான் இன்னும் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன். வறட்சியை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். அப்ப மொத்தம் எத்தனை ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மொத்தம் 3 ட்ரேட் ஆச்சு. அப்போ 3 வகையான ட்ரேட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரே தாவரத்துக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் முக்கியமா அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட்.
ஸோ இதுல வந்து நமக்கு மொதல் கொல்யூட்டர் சொல்லியிருப்பாரு. இது வந்து லைன் a group of individual related to the descent and have the similar genotype. சரிங்களா? அப்ப எடுக்கக்கூடிய பண்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைன் ஒரே மாதிரியான ஜீனோடைபிக் பண்புகளை வந்து நமக்கு வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஹைபிரிடைசேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த F1 பிளான்ட் இப்ப நான் சொல்ற மாதிரி கேபிட்டல் டி கேபிட்டல் டி இது ஹோமோசைக்கஸா ஹெட்ரோசைக்கஸ்ங்களா? இது ஹோமோசைக்கஸ், இது அது ஹோமோசைக்கஸ் தான். இப்ப நான் ரெண்டையும் என்ன பண்றேன், ஹெட்ரோசைக்கஸ்ல ஒரு வெரைட்டி கொண்டு வரேன். இதுதான் எனக்கு என்ன ஜெனரேஷன், F1 ஜெனரேஷன். சரிங்களா? அப்ப F1 ஜெனரேஷன் என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு குட்டை ரகமும் நெட்டை ரகமும் நான் சேர்த்துறேன். இப்ப இதுல இந்த நெட்டை ரகமும் குட்டை ரகமும் சேர்ந்து இன்னொரு வெரைட்டி உருவாக்கி இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் ஹைபிரிட். இப்ப என்னோட பிளான்ட் ஹைட்டா இருக்குமா குட்டையா இருக்குமா? சரி, இப்ப ஹைட்டா இருக்கு. ஹைட்டா இருக்கு அப்படின்னா இங்க ஒரு ஜீன் உள்ளுக்குள்ள இருக்கு. இது என்ன ஆயிருச்சு, வெளிப்படல. இது என்ன காரணத்தினால வெளிப்படல அப்படின்னா டாமினன்ட் ஜீன் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே ஒடுக்கி வச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஜீனுக்கு பேர் தான் நியூ காம்பினேஷன் ஜீன், புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதை மொத நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மொத கொண்டு வந்தது யாரு அப்படின்னா காட்டன் மதர் அப்படிங்கிறவங்க தான் மொத அதாவது கான்ல கொண்டு வந்திருப்பாங்க. அது எங்கேயா கொடுத்துருக்கனா பாருங்க, கான் மதர் தான் வந்து ஹைபிரிடைசேஷன் கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. சரி, எழுதிக்கங்க. மொத நம்ம 22 இருக்கா கொடுத்த நினப்பு இருந்தது, கொடுத்துருக்கானா? ஓகே, ரைட். சரி, அதை நோட் பண்ணிங்க. பாருங்க, காட்டன் மதர் இருக்கா, இது நோட் பண்ணீங்க. மொத வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் மதர் அப்படிங்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து மேய் தாவரத்துல 1716 செய்வாங்க. வருஷம் நோட் பண்ணீங்க, 1716. சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் ஹைபிரிட் கிராப் obtained from the crossing ஸ்வீட் வில்லியம் அண்ட் கார்னேஷன். அதே மாதிரி ஃபேர்சைல்டு மோல்டு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபேர்சைல்டு மோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவான இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபேர்சைல்டு மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேர்சைல்டு மோல்ட். சரிங்களா? ஹைபிரிட் வெரைட்டியோட கேரக்டர். அதுக்கப்புறமேட்டு பிராக்டிக்கலா மொத கிராப்பையே இம்ப்ரூவ் பண்ணவர் தான் யாரு அப்படின்னா 1770ல நம்ம கொல்யூட்டர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு வெரைட்டியை உருவாக்கி இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கலா உருவாக்கினது யாருன்னா இவரு தாங்க. கொல்யூட்டர் தான் மொத 1760ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கலாவே இவர் ஒரு ஜெர்மன் பாட்னிஸ்ட். பிராக்டிக்கலா என்ன பண்றாரு, உங்களுக்கு ஹைபிரிட் வெரைட்டிங்கிறத உருவாக்கி இருக்காரு. சரிங்களா? இவந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பத்தி கருத்துக்கள் தான் சொல்றாங்க, அதெல்லாம் பதிவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ஆனா காட்டன் இவரு நம்ம கொல்யூட்டர் தான் மொத இதை தயாரிக்கிறார். சரிங்களா? இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா நம்ம கிரிகர் ஜோகன் மெண்டல் தான். இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் மூல காரணம் அவரு தான். எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார், என்னென்ன சொல்லணுமோ A to Z எல்லாத்தையும் சொல்லிட்டார். இவங்க அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி, இது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்டர் வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன். நான் ஒரு சின்ன சார்ட் மாதிரி போடுறேன், நோட் பண்ணுங்க. இடம் இருக்கு, இங்கே கொடுத்து சார்ட் மாதிரி வருது. சரி, ரைட், நான் இங்கே சார்ட் போடுறேன் பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எனக்கு வந்து
இன்டர்வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இன்டர்வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன். இப்ப இன்டர்வெரைட்டல்னா என்ன அர்த்தம்? இது ஒரு தாவரம், இது ஒரு தாவரம். இந்த ரெண்டுக்கும் இடையில நான் என்ன பண்றேன் அப்படின்னா கலப்பு என்ன பண்றேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இத கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். கேபிட்டல் டி கேபிட்டல் டி இது ஒரு தாவரம். ஸ்மால் டி இது ஒரு தாவரம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நான் என்ன பண்றேன்? மிஸ் ஸ்கிரீன் மற்றவங்களுக்கு தெரியுதா இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு ஏதாவது நெட்டு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துக்கு வாங்க. அதான் நீங்க 50% மேல போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதுக்கும் டவர், அப்போ கொஞ்சம் டவருக்கு இடத்துக்கு வந்துருங்க. சரி, இப்போ இன்டர் வெரைட்டல் அப்படின்னு என்ன? இது ஒரு பீசிஸ், இது ஒரு பீசிஸ். இதை ரெண்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிராஸ் பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பீசிஸ் அப்படின்னு வச்சுங்களேன். நான் செக்கர் போர்டுக்கு போறேன்னா எனக்கு என்ன பண்ணும், 4 டைப் ஆஃப் பீசிஸ் வந்து கிடைக்கும். நீங்க இது இப்படி மட்டும் எழுதிக்கிங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இப்படி மட்டும் எழுதிக்கிங்க. இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வெரைட்டி 2 வெரைட்டி கிடைக்குது. இன்டர் வெரைட்டல்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெரைட்டி இன்டர் வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன்ல இருந்து intra-Pacific, inter-Pacific. Intra-Pacific, inter-Pacific. இன்டர்னா in between. இரண்டு, இந்த இடத்துல எழுதிக்கங்க, இரண்டு சிற்றினங்களுக்கு இடையே. இது நம்ம ஸ்கூல் புக்ல தெளிவா இருக்கும். ஸ்கூல் புக்கை பார்த்தே சொல்லிட்டுங்களா? இல்ல இதுல இங்கிலீஷ்ல எழுதிக்கிறீங்களா? இன்ட்ரா பெசிபிக், இன்டர் பெசிபிக். அதுக்கு அடுத்தது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப ஒரு இன்டர் பெசிபிக்னா இது ஒரு தாவரம், இது ஒரு தாவரம். இந்த தாவரத்துல நான் என்ன பண்றேன், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பண்பு, நோய் எதிர்ப்பு தன்மை, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற பண்பை எடுத்துக்கிறேன். இங்க ஹை ஈல்டிங் கெப்பாசிட்டிங்கிற ஒரு பண்பை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இதை ரெண்டையும் நான் கிராஸ் பண்றேன். ஸோ இன்பிட்வீன், சாரி இது வந்து இன்ட்ராவா, உள்ளுக்குள்ள, இன்ட்ரானா உள்ளுக்குள்ள, இன்ட்ரா பெசிபிக்னா உள்ளுக்குள்ள வரக்கூடியது. அப்ப சிற்றினத்துக்குள், ஒரே சிற்றின ரகத்துக்குள், ஒரே சிற்றினத்தில், ஒரே சிற்றினத்துக்குள். இப்ப இது ஒரு சிற்றினம், ஒரு குடும்பத்தை சார்ந்த இன்னொரு சிற்றினம். ஸோ ஒன்னுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தக்காளி, ஒரு பொட்டேட்டோ, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நான் என்ன பண்றேன், பொமேட்டோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை உருவாக்குறேன். சரிங்களா? அப்ப தக்காளி மேல வரும், பொட்டேட்டோ கீழே வரும். இந்த மாதிரி ஒரு ரகம் உருவானா இதுக்கு பேரு இன்ட்ரா பெசிபிக், சிற்றினத்துக்கு உள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டர் அப்படின்னு சொல்லனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு, அதாவது பேரினத்திற்குள் அப்படின்னு சொல்லலாம். இன்டர் அப்படின்னா நமக்கு என்னது, பேரினத்துக்குள். ஸோ இது ஒரு தாவரம், இது ஒரு தாவரம். இந்த தாவரத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பண்பை எடுத்துக்கிறேன். இதுல ஹை ஈல்டிங் கெப்பாசிட்டிங்கிற ஒரு பண்பை எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் ஒன்னோட மிக்ஸ் பண்ணி இன்னொரு வெரைட்டியை நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஸோ இது வந்து இன் பிட்வீன், இன் பிட்வீன். இது உங்களுக்கு புரியுதா இல்ல தமிழ் புக்கை வச்சு நான் சொல்லட்டுங்களா? மிஸ் சொல்லுங்க மிஸ். அதுதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இருங்க ஒரே நிமிஷம் நான் பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்கிலீஷ்ல ஓகே, இந்த புக்கை பார்த்து
வருமே. இந்த சிற்றினத்துக்குள் ரகங்களுக்குள் இந்த மாதிரி தனித்தனியா ஒண்ணு வரும். ஒர்க் அவுட் பண்ணி சொல்லி அதை ஒரு மாதிரி போட்டு ஒர்க் அவுட் பண்ணி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதோட அதான் உங்களுக்கு அதை ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி சொல்லிடுறேன். நான் அது வந்து என்ன பண்ணணும்னா அப்படி ஒரு டயக்ராம் மாட்டி போட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துவேன். அப்போ அது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி தான் சார்ட் மாதிரி போட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பண்ணிடுவேன். அப்ப இந்த சார்ட் மாதிரி போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? சிற்றின ரகத்துக்குள் இதுல இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெண்டுமே இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பேப்பர்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பிட்டு நாளைக்கு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ணும் அப்படின்னா புரிஞ்சிடும். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்ல எடுத்து இந்த இன்டர் ஸ்பெசிபிக் இன்ட்ரா ஸ்பெசிபிக் அதோட ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இது பண்ணுங்க. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்கிற வெரைட்டி. இன்டர் வெரைட்டி, இன்ட்ரா வெரைட்டி, இன்டர் ஸ்பெசிபிக், இன்டர் ஜெனரிக். மொத்தம் 4 இருக்குதுங்க. இந்த 4ஐயும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. முக்கியமான ஒரு ஏரியா இன்டர் ஸ்பெசிபிக், இன்ட்ரா ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே இன் பிட்வீன், இன்ட்ரா அப்படின்னா உள்ளுக்குள்ள. இதே மாதிரி இன்டர் ஸ்பெசிபிக் அப்படிம்பாங்க. இன்டர் ஜெனரிக் இது வந்து பாத்தீங்கன்னா பேரினத்துக்குள்ள சிற்றினத்துக்குள்ள அந்த மாதிரி என்ன பண்ணணும் தமிழ்லையும் படிச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுல தெளிவா படிச்சுக்கங்க. தமிழ்னா தமிழ்ல படிச்சுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல படிச்சுங்க. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இன்டர் வெரைட்டில என்ன பண்ணிருப்பாங்க கிராஸ் பிட்வீன் பிளான்ட் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் வெரைட்டின்னு கொடுப்பாங்க. ஆனா சேம் பீசிஸ். சரிங்களா? அப்ப இன்ட்ரா வெரைட்டல்னா உள்ளுக்குள்ள. அப்ப டூ பிளான்ட் ஆஃப் த டிஃபரெண்ட் ஜீனோடைபிக் பட் இன்ட்ரா வெரைட்டல் கிராஸ் பிட்வீன் த டூ பிளான்ட்ஸ். அப்ப ரெண்டு பிளான்ட்ஸ்க்கு நடுவுல. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க சேம் பீசிஸ் பட் இது வந்து சேம் வெரைட்டி. இங்க சேம் பீசிஸ் வரும், இங்க சேம் வெரைட்டி வரும். இதுதான் நம்ம ஸ்கூல் புக்ல சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்டர் ஸ்பெசிபிக் அப்படிங்கும் போது ரெண்டு பீசிஸ். இன்டர்னா இன் பிட்வீன். அப்ப ரெண்டு பீசிஸ், டூ பீசிஸ் ஆஃப் த ஜீனஸ். இன்டர் ஜெனரிக் அப்படிங்கும் போது டிஃபரெண்ட் ஜெனிரா. அப்ப சுக்கரக்கேன் ஒன்று, பேம்பு ஒன்று, அப்புறம் வீட் ஒன்று, ரை ஒன்று, ரேடிஸ் ஒன்று, கேபேஜ். இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்ப இன்டர் ஜெனரிக். ஸோ டிஃபரெண்ட் ஜெனிரா. இதுல கீவேர்டு இதுதான். ஜெனரிக் இங்க ஸ்பெசிபிக், வெரைட்டல் அப்படின்னா சேம் வெரைட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்டர் அப்படின்னு வரும்போது சேம் பீசிஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். இதுதான் கீவேர்டு. சரி, உங்களுக்கு நான் டயக்ராம் மாதிரி போட்டு நாளைக்கு உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக் வச்சு நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ணி சொன்னாதான் நான் ஃபர்ஸ்ட் அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டா தான் எனக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்றது கரெக்டாக நாளைக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டடி பண்றத வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க. கொஷின் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி மிஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கேட்டாங்க, சார் கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருக்கு பிரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஷின் ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. அப்புறமேட்டு நம்ம போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் வச்சுக்கலாம். திரும்பவும் 10 யூனிட் நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் வைக்கலாம். அதுல வந்து நமக்கு 25%, அதுக்கப்புறம் 50% அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் எழுதலாம். போர்ஷன் கம்ப்ளீட் பண்றோம்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் போயிடும். ஓகே, நல்லா உட்காந்து ஹார்ட் ஒர்க்கா என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். உட்காந்து படிங்க.